சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்க ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லட்டா? நான் எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னை காலம் விடுவது இல்லை. அப்படியே காலம் விட்டாலும் சில மனிதர்கள் என்னை விடுவதில்லை. சில மனிதர்கள் என்னை தொந்தரவுப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். என்னை வாழ விடாமல் என்னை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இதிலிருந்து நான் எப்படி தப்பிக்க போகிறேன்? எல்லா விஷயத்தையும் தாண்டி வந்த நான் இவர்களை எல்லாம் தாண்ட முடியாமல் தவிக்கிறேன் என்று என்னிடம் புலம்புகிறான். உன்னுடைய புலம்பலை கேட்டுத்தான் நான் இந்த ஒரு முடிவுக்கு வந்தேன். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய புலம்பல்கள் தான் அதிகரித்துக் கொண்டு இருக்கிறதே தவிர உன்னுடைய கஷ்டங்களோ குறைவது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் தான் அதிகரித்துக் கொண்டு இருக்கிறதே தவிர சந்தோஷங்கள் வந்ததாக கிடையாது. ஆனாலும் நானும் உனக்கு அதிகமான ஒவ்வொரு விதத்திலும் முயற்சிகளை கொடுத்து கொண்டு என்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் எதுவும் உன்னுடைய கைக்கு வந்ததாக எனக்கு தெரியவில்லை. என்ன சாய் சொல்கிறீர்கள்? நீங்கள் எனக்கு கொடுத்தால் நான் என்ன சாய் தட்டியா விட போகிறேன்? நீங்கள் கொடுக்கவே இல்லையே, அதனால் தானே எனக்கு சந்தோஷங்களும் வரவில்லை என்கின்றார். எத்தனை நாள் தான் இப்படியே செல்ல போகிறாய்? அடுத்தவன் என்னுடைய வாழ்க்கையில் விடுவதில்லை, அடுத்தவன் என்னுடைய வாழ்க்கையில் இதை செய்யவில்லை அதை செய்யவில்லை என்று எப்ப பார்த்தாலும் எதற்காக அடுத்தவனை காரணம் காட்டி ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்கிறாய்? உனக்கு உன்னை புரிந்து கொள்ள ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த கதைக்கு பிறகுதாவது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நீ புரிந்து கொள்வாய். நம் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்யாமல் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வார். ஒரு ஞானி ஊர் ஊராக போய் எல்லோருக்கும் அறிவுரையை சொல்வார். அந்த ஒரு நாள் ஒரு ஊருக்கு போய் அதே மாதிரி அறிவுரைகளை செல்லும் பொழுது ஒரு ஆள் எழுந்திருத்து தைரியமாக, ஐயா, உங்களுக்கு மட்டும் எப்படி ஐயா இவ்வளவு விதமான அறிவுகளும் இவ்வளவு விதமான பேச்சுகளும் திறமைகளும் உங்களுக்கு கிடைத்தது என்று கேட்டார். அப்பொழுது அதற்கு அந்த ஞானி சொன்னது, அதற்கு காரணம் ஒரு நாய் தான் என்றார். அதற்கு அந்த மனிதன் கேட்டான், என்னையா இது? நான் உங்களை கிண்டல் கேலி செய்கிறேன் என்று நினைக்காதீர்கள். ஒரு நாயை எப்படி ஐயா நீங்கள் சொல்கிறீர்கள்? நான் உங்களை புரிந்து கொள்ளாமல் தவறாக ஏதோ சொல்லிவிட்டேன் என்று என்னிடம் இதை இப்படி பேசாதீர்கள் என்றார். இல்லை இல்லை, உன்னை நான் கஷ்டப்படுத்துவதற்கு இப்படி சொல்லவில்லை. எனக்கு ஒரு நாய் தான் இவ்வளவு விஷயத்தையும் சொன்னது என்றார். அதனுடைய விளக்கங்களை மற்றவர்களால் புரிந்து கொள்ளவில்லை. அதுக்கு அந்த ஞானி சொன்னது, சொல்கிறேன் கேளுங்கள் என்றார். ஒரு ஆற்றங்கரை பக்கத்தில் நான் அமர்ந்திருந்தேன். அங்கு ஒரு நாய் வந்தது. அந்த நாய்க்கு அதிகமான தண்ணி தாகங்கள். அந்த தண்ணியை பார்த்த உடனேயே அதற்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் தண்ணி குடிக்க போகும் பொழுது பார்த்தது திரும்ப பின் போனது. அந்த தண்ணியை பார்த்தது திரும்ப பின் போனது. குடிக்க வேண்டும் என்ற ஆசை, ஆனால் அது பயந்து பயந்து பின்னே போனது. அது ஒரு ஒரு கொஞ்ச நேரத்திலேயே அதற்கு அதிகமான தண்ணி தாகம் அடித்து, என்னதான் ஆகுமோ பரவாயில்ல பார்த்துப்போம் அப்படின்னு தண்ணியை குடிச்சிட்டு, அப்போதான் கிட்ட போய் பார்க்கும்போது அந்த தண்ணியில அதோட முகத்தை பார்த்து, யாரோ உள்ள இருக்காங்க, நம்ம தண்ணியை குடிச்சா நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே அந்த நாய் குடிக்காமலே இருந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். இதுல இருந்து நீ என்ன கத்துக்கிற? இந்த கதையிலிருந்து நீ என்ன கத்துக்கிற? உன்னை யாருமே தடுக்கல, உன்னை பார்த்துதான் நீ பயப்படுற. உன் வாழ்க்கையில மத்தவங்க தான் என்ன இதை செய்ய விடல, மத்தவங்க தான் இதை என்ன செய்ய விடல, அதனாலதான் என் வாழ்க்கை இப்படியே இருக்கு என்று மற்றவர்களை நீ குறை கூறி கொண்டு இருக்கிறாயே, இப்பொழுது புரிகிறதா? யாரும் உன்னை தடுக்கவில்லை. எதுவாக இருந்தாலும் உன்னால், யாராக இருந்தாலும் தடையை உடைத்து உன்னால் ஓட முடியும் என்று புரிகிறதா? எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீதான் தடையாக நிற்கிறாய். அவனுக்கு நீயே சொல்கிறாய் அல்லவா, இந்த நபரால் தான் என் வாழ்க்கை போனது, அந்த நபரால் தான் வாழ்க்கை போனது, இவன் செய்தான் அதனால தான் நான் செய்தேன் என்று அடுத்தவனையே கை காட்டிக்கொண்டு இருக்கிறாய் அல்லவா? அந்த நபர்களுக்கு நீ ஏன் முதலில் பயப்பட வேண்டும்?
அடுத்தவனுக்காக எதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை செய்யாமல் இருக்க வேண்டும்? உன்னுடைய வாழ்க்கைக்காக நீதானே போராட வேண்டும். யாரெல்லாம் உன்னுடைய பாதையில் முள்ளோ கல்லோ போட்டாலும், உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஓடிக்கொண்டு இருக்கும் பாதையில் முள் கல் என்ற விஷயங்களை போட்டாலும் அது எடுக்க வேண்டியது உன்னுடைய கையில் தானே. அவன் போட்டுவிட்டான் என்பதற்காக அங்கு ஓடாமல் உன்னால் இருக்க முடியுமா? இல்லை, அந்த இடத்திலேயே தான் நீ நின்றால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்கத்தான் முடியுமா? அடுத்த கட்டம் என்ற ஒன்றுக்குள் போகத்தான் முடியுமா? இனிமேலாவது மற்றவனை பார்த்து இவனால் தான் என் வாழ்க்கை போனது, அவனால் தான் என் வாழ்க்கை போனது என்று மற்றவனை குறை கூறாமல், இவனால் போனது அவனால் போனது என்று நினைத்து நினைத்து கவலைப்படாமல், எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்து ஜெயிக்கும் வழியை பார். இப்பொழுது புரிகிறதா உன்னுடைய வாழ்க்கையில் யாரால் உனக்கு நல்லது நடக்காமல் இருக்கிறது என்று? உன்னால் தான் உனக்கு இன்னும் நல்லது நடக்காமல் இருக்கிறது. அடுத்தவனை குறை சொன்ன நாட்கள் எல்லாம் போதும். இனிமே உன்னை நீ பார். முதலில் கையை நீ காட்டுகிறாய் அல்லவா? ஆள் காட்டி விரலால் இவன்தான் என்னுடைய அனைத்து விதத்திற்கும் தவறுகளை செய்தான், அதனால் தான் நான் இப்பொழுது இங்கு வந்தேன் என்று ஒரு விரல் மட்டும்தான் அவனை காட்டுமே தவிர மீதி அத்தனை விரலும் உன்னை தான் காட்டும். நீ அங்கு சுதாரிப்பாக இருந்திருந்தால் யாராலும் உன்னுடைய வாழ்க்கையை எதுவும் செய்திருக்க முடியாது. எப்பொழுதும் அடுத்தவனையே காட்டிக்கொண்டு இருக்காதே, இவனால் தான் வாழ்க்கை போனது, அவனால் தான் வாழ்க்கை போனது என்று. உன்னுடைய பங்கும் அங்கு உண்டு. அதனால்தான் புரிகிறதா? உன்னுடைய பங்குமே அங்கு உண்டு. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிமிஷத்திலேயும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நீ புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். என்ன தெரியுமா? யாரினாலும் இங்கு யாருடைய வாழ்க்கையும் கெட்டு போவதல்ல. யாருடைய வாழ்க்கையும் யாராலும் இங்கு கெட்டு போகவும் வைக்கவும் முடியாது. உன்னுடைய வாழ்க்கையை பாதுகாப்பதும் உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்வதும் உன்னுடைய கையில் மட்டுமே தான் உள்ளதே தவிர மற்றவருடைய கையில் அல்ல. சில பேரால் தடுக்க முடியுமே தவிர முழுமையாக உன்னுடைய வாழ்க்கையை உன்னிடம் இருந்து பறிக்க முடியாது. உனக்கு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று ஆசை இருந்தால் உடனடியாக முடிவெடுத்து அதை இன்றே செய், நன்றாகவே செய். உனக்கு நிச்சயமாக நல்லதொரு வாழ்க்கை கிடைக்கும். அடுத்தவனை சுட்டிக்காட்டி கொண்டு அடுத்தவன் தான் என்னுடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கிறான் என்று அடுத்தவனை காட்டிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சந்தோஷங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய விஷயங்களையும் தயவு செய்து எப்பொழுதும் இழந்து விடாதே. உன்னுடைய காலம் முழுக்க நான் இருக்கிறேன். இப்பொழுது தைரியமாக உன்னுடைய முன் வந்து நான் பேசுகிறேன் என்றால் உன்னுடைய பங்கு சில விஷயத்தில் தவறு இருக்கிறது. புரிகிறதா? இத்தனை நாள் மற்றவன் என்று காட்டிக்கொண்டே இருந்தாய். இனிமேல் மற்றவனை காட்டுவாயா? இவன் தான் எனக்கு இதை செய்தான், அவன் தான் எனக்கு அதை செய்தான் என்று சொல்வாயா? சொல்லவே முடியாது. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த தவறுகளையும் உனக்கு நான் புரிய வைத்தேன். இனிமேல் நீ கொஞ்சம் தெளிவாக இருந்து யாரையும் எப்பொழுதும் குறை காட்டாமல் உனக்கானதை நீ செய். உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். காலம் முழுக்க உனக்கு தேவையான பல மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் நான் செய்து உன்னை வாழ வைப்பேன். எதிர்பார்த்த தருணங்கள் கூடிய விரைவில் வரும். அப்பொழுது இவன் என்னை தடுக்கிறான், அவன் என்னை தடுக்கிறான் என்று எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் உன்னுடைய வேலையை செய்து அதில் வெற்றி பெற பாரு. தைரியத்தோடு இரு, நிதானமாக இரு. நல்ல நாள் பார்த்து ஏதாவது இருந்தாலும் செய். உனக்கு என்றும் என்றென்றும் இந்த சாய் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இருந்தால் பல மாற்றங்கள் உனக்கு கிடைக்கும். பல நல்ல விஷயங்கள் நடக்கும். எப்பொழுதும் கூடவே இருந்த உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.